initially I thought I am capable of giving. I have one instance where and the puzzles on the triangle rectangle அதெல்லாம் மாத்தி மாத்தி வைக்கணும்ல அப்போ வந்து அப்போ நான் வச்சிட்டு இருக்கும்போது I think I did it wrong. ஒரு ட்ரையாங்கிளையும் இன்னொரு ஸ்மால் ட்ரையாங்கிளையும் கனெக்ட் பண்ண wrong. For him, if you keep a phone and a toy, he will pick the toy. Phone na ennane I think we didn't tell him. Can you please introduce yourself and your kid's name? Yeah, his name is Saish. I am Dr. Usha. We both are dentist. He's Dr. Arun Kumar. Hello, sir. So how did you come to know about Heguru? I'll give a small introduction. Yes. So we were a nuclear family, and persa interaction irukadu. We were in a closed room. The very setup da. From conception, he was always tend to talk to the baby and the marla we had. அதுக்கப்புறம் suggested Heguru உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா we thought persa 6 months குழந்தைக்கு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி we were also thinking இந்த வயசுலே குழந்தைய வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறோமா அப்படின்னு. Then we came and met you and interacted. The moment he saw you, he was very enthused, or the atmosphere he saw. அதுதான் we decided, okay, for him it is being a happier place. So we wanted to give the best to him. So instead of the education, knowledge, அதெல்லாம் தாண்டி the atmosphere, culture, discipline, that's what we wanted to imbibe in him. So அதனால because of him we have this. So நீங்க மாம் சொல்லும்போது சொன்னீங்களா ஜி like pregnant-ஆ இருக்கும்போதே so did you attend any garba sanskar இந்த மாதிரி pregnancy classes? ஆமா, correct. So அப்ப இருந்தே இப்போ there has been message that என்ன important 0 to 3 ல ரைட் பிரெயின் இம்பார்ட்டன்ட்ங்கிறது கர்ப்ப சம்ஸ்கார்ல இருந்தே வந்துருது. பிரெக்னன்சில இருந்தே நிறைய பேர் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஹெக்ரூ இஸ் அ ஆத்தென்டிக் சென்டர். ஏன்னா இந்த மாதிரி நீங்க எஃபர்ட்டே போட தேவையில்லை. என்ன கார்டு காட்டலாம், எப்படி காட்டலாம், உட்கார மாட்டேங்கிறான், கன்சிஸ்டன்சி இல்லை, இதெல்லாமே இல்லாம நீங்க கேம்பஸ்க்கு வந்தீங்கன்னா we do everything for you with the trained trainers, and the Heguru has been doing it for 40 years. So it is authentic, and the intellectual curriculum ரொம்ப ஆர்கனைஸ்டா ஸ்பைரலா போகும். அவருக்கு இந்த ஏஜ்ல என்ன காட்டணும், செகண்ட் இயர்ல என்ன காட்டணும், till 12 years the child's journey with Heguru will have the curriculum. Yes ji, when you said பேரண்ட் இன்ஃபர்மேஷன் செஷன் அட்டன் பண்ணியிருப்பீங்களா, நீங்கள் முன்னாடி வர்றதுக்கும் ரைட் பிரெயினை பற்றின அவேர்னஸோட வந்தீங்களா, இல்லை வரலன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர் ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சது? பிகாஸ் பீப்புள் நம்ம இன்ஸ்டாகிராமில் சொல்லும்போது ஐ கேன் கிவ் யூ பேர் மினிமம் கண்டென்ட், ஐ கேன் கிவ் யூ, இப்போ நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக 1 hour பேசுகிற மாதிரி என்னால் பேச முடியாது. அதனால் நிறைய பேரண்ட்ஸ் 6 monthsக்கே சொல்கிறீங்க. இதெல்லாமே இட்ஸ் ஆல் ஃபார் ஸ்டிமுலேஷன், நத்திங் கண்டென்ட் பேஸ்ட். இதை காட்டணும் இதை காட்டக்கூடாதுன்றதுலாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஆல் இன்புட் ஃபார் த பேபி. ஸோ உங்களுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு டவுட்ஸ் இருந்திருக்குல்ல, ஹிக்ரு எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல வேற மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ ஹவு கம் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி உங்களுக்கு தாட்ஸ்ல சேஞ்சஸ் இருந்தது? Actually how it all started was இவர் பிறந்த பிறகே வந்து I was actually searching for the activity, how like we can keep him engaged. So starting from the birth or 2 monthsல இருந்து என்ன kind of activities கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு I was searching. Then I came to know about the right brain education. So I was thinking how to start with and all. I used to show the flashcards, that black and white flashcards, and then I was like certain and the confusions இருக்கும். So whether I'm showing it in the right way or not. So I thought கொஞ்சம் லிட்டில் டீப்பராக போய் சர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு when I was searching, then I came to know about the Heguru. Then also I came to know that Heguru is in the Chennai. So we thought like we'll go visit once. Visit பண்ணலான்றதுக்காக தான் we came. Then after coming here, the way he shown, he was very wide and he was இந்த அட்மாஸ்பியர்லாம் பார்க்குறப்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் வி தாட் லைக் திஸ் இஸ் நெசசரி, பிகாஸ் நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது, நிறைய சில்ட்ரன்ஸ் பார்க்கும்பொழுது ஹில் டெவலப் தட் டிசிப்ளின் அண்ட் ஆல். ஸோ வி தாட் லைக் no other second thought. The next day itself we enrolled here. As far as I know, flash cards காமிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஓகே யார் வேணா காமிக்கலாம் அப்படின்னு தான் we were into. But Heguru வந்ததுக்கு அப்புறம் there are certain speeds, certain frequencies that is involved. You should not show too many times, like ஒரே நாள்ல 5 வாட்டி காட்டலாமா, 3 வாட்டி காட்டலாமா, இல்ல அதே கார்டை நான் 1 week காட்டலாமா. There are so many other doubts parent had.
அது ஓவர் இன்புட் கொடுக்க தேவையில்ல. லைக் ரிப்பீட்டடா காமிச்சீங்கன்னா சைல்டுக்கு போர் அடிச்சிடும். ஸோ கியூரியாசிட்டி இஸ் வாட் மேட்டர்ஸ். ஸோ ஃபிளாஷ் கார்டு காட்டும்போது நாங்கள் இங்கே பண்ணுறதுமே 3 வீக்ஸுக்கு தான் ஒரு செட் ஆஃப் ஃபிளாஷ் கார்ட்ஸ் காட்டுவோம். அதுக்கப்புறம் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபிளாஷ் கார்ட்ஸ். சைல்டுக்கு போர் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கியூரியாசிட்டி குறையறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்றது ரைட். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி எல்லாமே 1 minute முடிஞ்சிடும். அப்பதான் the child will be curious when you go for the next level the next time. So that is how it has been. The whole curriculum has been planned such a way that curiosity of the child will remain at the higher end till the class ends. நீங்க முன்னாடியே வரதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணிருப்பீங்களா? சைல்ட்ஹுட் early childhood education பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். there are other modes of doing it also. How is Heguru different from others நினைக்கிறீங்க? So the way of engaging and the way like how they because they are all trained பண்ணி அதுக்காக ட்ரெயின் பண்ணி they went to Japan and they trained themselves and then they are giving the education. So that is the main difference what we saw. யார் வேணாலும் கொடுக்கல. As I said, even I can give because like we thought like initially I thought I am capable of giving. Then the flashcards தான காமிக்கணும், other engaging activities தான. I thought like even I can do. I was telling him then I can do it myself. Why we have to put him like it is a kind of stress. We thought initially. Then we thought like no they are the capable because they had trained. They are trained. So that is the way you differ from others. More than a classroom single interaction மாதிரி இல்லாம it is ஒரு two-way interaction. The teachers or the guides involve too much. They know everything about the child. They pause in between or அந்த மாதிரி ஒரு engaging culture இருக்கிறனால I think it is very classes different. will be lively. It's mostly fun and engaging. Learning can be fun. It can't be always forced. I mean the age la forceful ah edhime kodukka poradilla. Fun ah engaging ah music lights everything helps the child for stimulation. The whole setup is like that. So it is not about pressurizing inputs la appadilla illa. It is like they enjoy music a lot. Music has a stimulation, light has a stimulation. That is what is happening in Heguru classes. Yes, even we are seeing the difference, like the first class what he is attending and now how he is attendful to the class. Munnadi ella he'll not sit in a place. Now he know what will be happening and what will happen next and all. So our vandittu the way he is listening also and the music adella kekkumbodhu the way he enjoys it all like improved. 50 minutes 50 activities சொன்னல ஜதா last point I was talking. 50 minutes 50 activities பண்ணும்போது the child will not have any intention of moving. என்னன்னா திருப்பி காமிச்சதா போர் அடிச்சிரும் அவங்களுக்கு. they'll start moving around or அவங்களுக்கு பிடிக்கலன்னா they'll start moving around. அதனால அந்த 50 minutes 50 activities நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த ஃபோக்கஸை கொண்டு வந்து நிறுத்துறது. Have you found it difficult? நம்ம இப்போ ஆக்சுவலி மதருக்கு தான் டாஸ்க். இப்போ கிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நேச்சுரலா ஒரு ஸ்டிமுலேஷன் நடக்கும். பட் ஹவெவர் மதருக்கு தான் நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து மதர் பண்ற மாதிரி இருக்கும். when mother does it when the child sees it the baby will be able to understand what she's doing. அவங்களுக்கு வந்து மோட்டார் டெவலப்மெண்ட் இருக்காது. இப்போ இந்த பசில் சால்வ் பண்ணுனா ஏன் அம்மா பண்றாங்க அப்படின்னா அம்மா கேன் டூ the child can see. நாலேஜ் அங்கேயே போயிடுச்சு. it need not be the child mandatorily பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. later when they grow up they'll do it by themselves because all the input has been already given. இப்படி தான் பண்ணணும்னு அம்மா ஆல்ரெடி காமிச்சிட்டாங்க. குழந்தை பாக்குறாங்க அதை அப்படியே பண்ணிடுறாங்க. நீங்க எந்த நேரத்துல எல்லாம் நீங்க ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா கிளாஸஸ்ல என்கேஜ் ஆகிற மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மெமரி கார்ட்ஸ் usually puzzles memory cards, correct. Memory cards we also should be very much attentive. Yes, because we need to say the story and all. எனக்கு வந்து ஒரே ஒரு கிளாஸ் I got an opportunity to be with him. அப்போ வந்து earlier நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். ஓகே நம்ம என்னெல்லாம் பண்ணணும் உள்ள என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு. ஒன் திங் ஷி வாஸ் சேயிங் எல்லாத்தையும் 50 ஆக்டிவ்ஸ் எல்லாமே சொன்னாங்க. ஒன்று வந்து இந்த லிங்கிங் மெமரிஸ் கார்ட்ஸ் நிறைய. ஸோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட முதல் நாள் நைட்லாம் ஓகே இது வந்து என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும் மோர் தென் ஹிம் ஐ யூஸ் டு ப்ரிப்பேர் இப்படிலாம் பண்ணுமா அப்படின்னு. அண்ட் அவருக்கு வந்து ஜாலி ஜஸ்ட் அப்சர்வ் திங்ஸ் அதெல்லாமே தான். பட் நமக்கு ஏதாவது லாக் இருந்தாலுமே தி கைட்ஸ் தே ஆர் மோர் இன்ட்ராக்டிவ் என்கேஜிங். ஐ ஹவ் ஒன் இன்ஸ்டன்ஸ் வேர் அந்த பசில்ஸ் வந்து அந்த ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் அதெல்லாம் மாற்றி வைக்கணும்ல. அப்போ வந்து அப்போ நான் வச்சுட்டு இருக்கும்போது ஐ திங்க் ஐ டிட் இட் ராங். ஒரு ட்ரையாங்கிளையும் இன்னொரு ஸ்மால் ட்ரையாங்கிளையும் கனெக்ட் பண்ண ராங். ஹீ ஆர் நியோசைஸ் ஈவன் டைரக்டா வந்து ஓகே இதை தள்ளி விட்டு இப்படி just 11 months ESP எல்லாம் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துருந்துருப்பாங்க எப்படி பண்ணணும்னு. the mother's கிட்டோட மதரோட கனெக்ட் வந்து ரொம்ப ஹை. அம்மா என்ன நினைக்கிறாங்க அந்த இன்ட்யூஷன் கேம்ஸ் இந்த ESP கேம்ஸ் எல்லாமே ஒர்க்ஸ் வெல் வித் மதர். நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பயுமே மதர் அட்டென்ட் பண்ணணும் இல்லைனா தான் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா பிகாஸ் தேர் ரைட் ஃப்ரம் த womb தேர் so much connected and நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே அந்த மெசேஜ் the child can receive.
ஸோ அதனால தான் அந்த இன்ட்யூஷன் கேம்ஸ் அந்த ஃபன் கேம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வச்சிருப்போம். நீங்க வீட்டில் கூட அதை பண்ணலாம். ஸோ வாட் இஸ் இன் மை ஹேண்ட்ஸ், இந்த ஹேண்ட்ல என்ன இருக்கு. ஸோ இன்ட்யூஷன் வில் பி பர்ஃபெக்ட், 100% பர்ஃபெக்ட் வித் சில்ட்ரன் ஆல்வேஸ். நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன. இன்ட்யூஷன் கம்ஸ் த்ரூ ப்ராக்டிஸ். நம்ம ஏன் ESP ஒரு ஆக்டிவிட்டியாவே வச்சிருக்கோம்னா, நமக்கெல்லாம் அந்த ஸ்கில் இல்லைங்க, இன்ட்யூஷன் எல்லாம் நமக்கு கிடையாது. 6 years வரைக்கும் தான் அந்த பொட்டன்ஷியல் இஸ் ஹை. அதுக்கப்புறம் இட் இஸ் கிராஜுவலி டிக்ரீஸ். நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காது, நம்மளாம் நினைச்ச கூட அது கிடைக்காது. பட் ஃபார் தெம் தேர் இன்ட்யூஷன் வில் பி ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் because it has been done as a practice and அது practiceல தான் வரும். இல்லனா அந்த skill is no more with us. Correct. நீங்க உங்க message to parents out there, because we know 0 to 6 years is really important. And அந்த இடத்துல நிறைய potential இருக்கு. நம்ம நிறைய child prodigies நம்ம இங்கே பார்க்குறோம். அவ்வளோ குட்டீஸ்க்குமே ஒவ்வொரு கிட்டுக்குமே ஒவ்வொரு potential இருக்கு, excellent memory இருக்கு. over a period of time நமக்கெல்லாம் educationல தேவை என்னன்னா மெயினா memorization தான் மேஜர்லி. ஸோ அந்த மெமரைசேஷன் நாங்கள் நிறையவே பார்க்குறோம். அட் த ஏஜ் ஆஃப் குழந்தைங்க 4 வயசுல வராங்கன்னா 6 வயசுல they have an excellent memory. That is what as a parent we want our child to be. They should have effortless academic flow or academic success. கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கணும், ப்ரெஷர் கொடுத்து இருக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். You as a parent, what you expect from Heguru? ஆக்சுவலி இது எல்லாமே எப்படி லிங்க் ஆச்சு இனிஷியலாக அப்படின்னா, அவர் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதுலேருந்தே லைக் ஐ யூஸ் டு டூ ஸோ மெனி லைக் ஹியர் மியூசிக்ஸ், நிறைய வந்து ஸ்டோரி சொல்கிறது. அண்ட் ஒரு விஷயம் நாங்கள் நோட் பண்ணது, டெய்லி கீழே ஆக்சுவலி மேலேருந்து கீழே வாக் பண்ணும்போது there was a பார்க்கிங் ஸ்பேஸ். அந்த பார்க்கிங் ஸ்பேஸில் வந்துட்டு 1 to 30 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ டெய்லி மார்னிங் வந்துட்டு when we were going லைக் 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். அந்த 1 to 3 நம்பர்ஸ் வந்து we used to say 1 2 3 ONE1 அந்த மாதிரி. அது ரெகுலராக we used to do when he is in the womb. ஸோ அவர் பிறந்ததுக்கப்புறம் கூட சர்ப்ரைசிங்லி அவருக்கு வந்து நாங்கள் பாட்டு பாடுறதை விட நார்மலி அந்த 1 2 3 சொல்லும் பொழுதே வந்து he'll become calm. லைக் அவருக்கு ரொம்ப அது தெரிஞ்ச இதை மாதிரி இமீடியட்லி he'll stop crying. Immediately it is very secure place. Secured மாதிரி he'll feel. ரூம்ல இருக்கும்போதே the child will listen to you. அம்மா என்ன எமோஷன்ல இருக்காங்க, அம்மா என்னெல்லாம் படிக்கிறாங்க, என்னெல்லாம் கண்டென்ட் உள்ள போகுது. மைபி அது ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலா இருக்கா, டிவியில் பார்க்கலாம், பேப்பரில் படிக்கலாம். இன்புட் ரைட் ஃப்ரம் த womb இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம அன்வான்ட் ஸ்டஃப் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெக்னன்சி டைம்ல கேட்காம எது வேணுமோ அதை மட்டும் லிசன் பண்ணிட்டு இருந்தோம்னா மதர்ஸ் மைண்ட் வில் பி ஸோ பாசிட்டிவ். அண்ட் அப்பா என்ன பேசுறாங்க, என்ன புக்ஸ், இப்போ தே see parent as role model. நம்ம என்ன பண்றோமோ அதான் பண்ணுவாங்க. இப்போ நான் மொபைல் பார்த்துட்டு இருக்கேன், the same will child will do. நம்ம புக்ஸ் எடுத்து படிக்கணும். ஸோ they adopt from the environment. நம்ம என்ன மாதிரி என்விரான்மெண்ட்டை சைல்டுக்கு கிரியேட் பண்றோமோ அந்த என்விரான்மெண்ட் they'll adopt to, and environment plays a major role in child's development. Correct. So the ஹாப்பியான, லைவ்லியான, என்கேஜிங்கான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருந்தால் the child will definitely learn a lot. நம்ம சொல்லியே கொடுக்க வேணாம், அந்த என்விரான்மெண்ட்ல எவ்ரிதிங் ஹேஸ். அதனால தான் அப்பா அம்மா தாத்தா பாட்டி கூட வளர குழந்தைக்கு there are so many inputs. ஈஸியா சீக்கிரம் பேசவும் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா 4 பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க சுத்தி. the child will have the intention to reply back. நம்ம நியூக்ளியர்ல அதுதான் கஷ்டம். எங்கன்னா நம்ம அம்மாவே பேசிட்டு இருக்க முடியாதுல, அப்பதான் நம்ம மொபைல் கொடுத்துருவோம். One thing you have to, you as a parent already know, no mobile. We came to know that phone is such a bad thing for the kid. So actually நாங்க phone யூஸ் பண்றது கிடையாது when he is with us or around us. ஃபோன் ஒரு இடத்துல இருக்கோம், நாங்கள் ஃபோன் வந்து ஒன்லி சம்படி கால்ஸ் அந்த மாதிரி கால்ஸ் மட்டும்தான் அட்டென்ட் பண்ணுறோம். அதர்வைஸ் நோ ஃபோன்ஸ். ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணும், ஐ மீன் பார்க்கணுன்னா கூட when he is not around அந்த டைமில் தான் we are. அதர்வைஸ் லைக் we know screens will attract him. கண்டிப்பாக வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடும். கம்பேர் என்னோட ரிலேஷன்ஸ்லாம் அவங்களோட சைல்டு ஏதாவது பாக்கெட் தூக்கி வச்சுருந்தாங்கன்னா பாக்கெட்டில் இருக்க ஃபோனை தான் ஃபஸ்ட்டு பிக் பண்ண குழந்தைக்கு போகும். For him, if you keep a phone and a toy, he will pick the toy. Phone na ennane I think we didn't tell him. We spend full time with him. Nariya musics irukum veetla. We play music, we dance, we go around. And mari our home will be little more engaging and fun. Phone is a powerful tool, sir. It's not a toy. ஆனா இப்ப parent எல்லாரும் அத டாயா காமிக்கறாங்க. அது டூலா வரும்போது அவன் டூலாவே அத பார்க்க மாட்டான். அவன் எப்பவுமே டாயா தான் பார்க்க போறான். சோ ஃபோனுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு, ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல அவங்க அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க தூங்கும்போது கூட you should not have your mobiles in the normal mode. Flight mode la போடலாம், வைஃபை ஆஃப் பண்ணிடலாம், வெளியே வச்சுட்டா the whole family is safe and comfortable. So கிட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டுக்காக அதை ஃபஸ்ட் பண்ணலாம். நமக்கோட அஃபெக்ட் வந்து ஒரு 10% 20%. For them it is up to 80%. Their brains have to be protected until 6 years, I think. During our sleep we spend ஒரு 15-20 minutes with them before sleep, story and மாதிரி. இங்கே ஹிக்ரூல வந்து we have a session where இப்போ ஓகே நம்ம மூணில் இருக்கோம், மூணில் we will walk in the moon, we'll get the atmosphere அந்த மாதிரி. ஆஃப்டர் திஸ் வீட்டுக்கு போனோடனே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி we think ஓகே இப்போ நம்ம ஜங்கிளில் இருக்கோம், ஓகே we feel. தூங்குறதுக்கு முன்னாடி டிவியில் வந்து ஜங்கிள் மியூசிக் அந்த மாதிரி போட்டு
பவர் ஆஃப் பண்ணிட்டு மியூசிக் வில் கோ பேக்ரவுண்டில் போயிட்டே இருக்கும். ஓகே வி ஃபீல் த மியூசிக் சவுண்ட் அப்படின்னு தான் வி வில் ஸ்லீப். டெய்லி வி வில் கோ டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஒரு நாள் ஓஷன் மியூசிக், சாரி தென் தி தண்டர், ரெயின், அந்த மாதிரி we have different scenarios. He also enjoys it. He feels, he shows his hand, okay. How the Heguru parents should be. உள்ள வரும்போது நீ அங்க போய் என்ன பண்ண போற அப்படிங்கறது இங்கேயே மைண்ட் டியூன் பண்ணிட்டே வந்தோம்னு வெச்சுக்கோங்களேன். இங்க they will start enjoying the class. இங்க இப்படி தான் இருக்கணும், இது பண்ணணும், இது பண்ண கூடாது. the child will know. நம்ம லிமிட்டேஷன் தான் மேம். நம்ம லிமிட் பண்ற குழந்தைக்கு இது புரியாதுன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா that is not the exact way. It is the child understands everything. Correct. Affirmations கூட நீங்க நிறைய இன்புட்ஸ் கொடுக்கலாம். affirmation நைட்ல தான் சொல்லணும்னே இல்ல. even whenever you have time, you are a smart kid, you are a genius kid. இதெல்லாமே நம்ம பேரண்டா என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா he'll register it. அவர் சப்கான்ஷியஸா நான் இப்படிதான் அவரே டியூன் ஆயிடுவாரு. so tuning a baby is not with the baby or with the environment. it is up to the parent. நான் என் குழந்தை என்னவா பார்க்க போறேன், அவனை நான் என்னவா ஆக்க போறேன், அவன் எனக்கு என்னவா வேணும் அப்படின்றது நீங்க டிசைட் பண்றதா அவரு. கரெக்ட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலி வை வி கேம் டு ஹிக்ரு, இது எல்லாமே வந்துட்டு ஐ கேன் டூ. நான் ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டோ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு இன்டர்நெட்டில் பார்த்துட்டு ஐ கேன் டூ மை செல்ஃப். பட் எனக்குள்ளே ஒரு இது இருக்கு, நான் ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணிடுவேணும், அதுவுமே இருக்குது. ரைட் பிரெயின் எஜுகேஷனில் வந்து ஓவர் ஸ்டிமுலேஷனும் இருக்கும். ஸோ அந்த ஒரு பயமும் இருக்குது, நான் ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் ஷுட் நாட் ஹேப்பன். அதனால வி தாட் லைக் திஸ் இஸ் அ ரைட் பிளேஸ். ஆஃப்டர் கம்மிங் ஹியர் கரெக்ட் லைக் we know our limits, இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ now we are like confident, இதை கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியுது. happy having you here. It is so engaging. எனக்கு என்னன்னா பேரண்ட் மைண்ட்ல இருந்து எனக்கு ஜென்ரலா எனக்கு என்னென்னலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் தெரிஞ்சு வந்தீங்க. நிறைய பேரண்ட்ஸ்க்கு இன்னும் அவேர்னஸ் வேணும், இன்னுமே நிறைய அவேர்னஸ் வேணும். So I just wanted to have a general conversation with you. Thank you so much. Bye.